சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க டாக்குமெண்ட் கிடைக்காததுனால போஸ் கடந்து திணறி போய் கிடைக்கும். என்ன பண்றது தெரியலையே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கடந்து அங்கிட்டு இங்கிட்டு உருளவும் சரின்னு சொல்லிட்டு பார்த்தா ரஞ்சனி கிட்ட இருந்து ஃபோன் வருது. என்ன டாக்குமெண்ட் எடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சனி சொல்லவும், இல்ல அவ டாக்குமெண்ட் தரமாட்டேன்னு சொல்றா, 50 லட்சம் பணமும் தரமாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லல. ஓ அப்படியா, சரி அப்போ நான் ஒன்று பண்ணட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சனி சொல்லவும், என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்கவும், ஒன்றும் இல்லை சும்மா ஒரு சாம்பிளுக்கு இந்த ஒரு அமைச்சர் இருக்கார்ல, அதான் உங்க பெரியப்பா ராஜாங்கம், அவருக்கு ஒரு சின்னதா ஒரு வீடியோ மட்டும் அனுப்பி விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சனி சொல்ல, ஏய் அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லல. அப்படித்தாண்டா பண்ண போறேன், என்னைய பார்த்தா என்ன உனக்கு கேன மாதிரி தெரியுதா? நான் உங்ககிட்ட என்னடா சொன்னேன், 50 லட்ச ரூபா பணமும் 2 டாக்குமெண்ட்டையும் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுன்னு தானே சொன்னேன். அதுக்கு இம்புட்டு நேரமா? உனக்கு இந்த ஃபங்க்ஷன் முடிகிற தட்டிக்குன்னு தான் டைமே, ஆல்மோஸ்ட் ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு தானே இருக்கு. அப்போ ஃபங்க்ஷன் முடிகிறதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் நேரம்தான். இல்லைன்னு வை, இந்த வீடியோ ஆளாக ராஜாங்கத்தோடைய வாட்ஸ்அப் போகும், அடுத்து உங்கள் அப்பா உங்கள் அம்மா அப்புறம் வீட்டில் இருக்கிற நண்டு சிண்டு பொடுசு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் போகும், அப்புறம் மொத்தமாக அந்த ஊருக்கே போயிடும். பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சனி சொல்லையில இங்கே பார்த்தா போஸ் ஃபோனை வச்சிடான். இப்படி பண்ணுறாளே சே, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இவகிட்ட பழகி இருக்கவே மாட்டேன். தப்பு பண்ணிட்டே போஸு, தப்பு பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸு கடந்து புலம்பவும் வேற வழியே இல்லை. இந்த வீடியோலாம் வெளியே வந்துச்சுன்னா அவ்வளவுதான், நம்மளை கொன்னே போடுவாங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸ் வேகமாக ரூமுக்குள்ளே போய் கைத்தெல்லாம் தேடி கழுத்தில் மாட்டிக்கிருக்கவும் அதை சித்ரா பார்த்துட்டு, டேய் போஸ் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்கவும், இல்லைக்கா என்னால் இனிமேலாம் இருக்க முடியாது, எப்படியும் வீடியோ விஷயம் வெளியில் தெரிஞ்சிடும், இவ டாக்குமெண்ட்டும் தரமாட்டேன்ட்டா, போச்சு என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வேகமாக கயிறை கழுத்தில் மாட்டவும் வேகமாக சித்ரா ஓடியாந்து ஈஸ்வரிக்கிட்ட, மா போஸ் இந்த மாதிரி தூக்கு மாட்ட போறாமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சித்ரா சொல்லி, என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சு பார்த்தா அங்கே ஈஸ்வரி ஓடியாருது. டே போஸ் தப்பான முடிவது எடுத்துறாதடா, இறங்குடா கீழே இறங்குடா, அந்த டாக்குமெண்ட்டை அவள் வீட்டுக்குள்ளே எங்கேயாதாண்டா வச்சிருப்பா, தேடி எடுத்துடலாண்டா, அம்மா சொல்றேன்டா, இம்பிட்டு சொத்துக்கும் ஒரே வாரிசா நீ இருக்கணும்னு நான் நினைச்சுக்கிருக்கேன்டா, இப்படி போய் தப்பான முடிவெடுக்க போறேடா, கீழே இறங்குடா, அம்மா சொல்றத ஒரே ஒரு தடவை கேளுடா போஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஈஸ்வரி சும்மா கதறுன்னு கதறுது. அப்பதான் போஸ் மனசு இறங்கி சரின்னு சொல்லிட்டு வந்து கதவை திறக்கவும் ஈஸ்வரி சும்மா சப்பு 4 அறை விடுது போஸ் கண்ணத்துல. ஏண்டா நான் சொன்னதை கேட்டு உடக்கமா இருந்திருந்தா இந்த முடிவு, நான் சொன்னதை கேட்டுட்டு உன் வாழை சுருட்டிட்டு நீ இருந்திருந்தீன்னா இப்ப இதெல்லாம் தேவையாடா, ஏன்டா அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பிடிச்சி திட்டவும், வேற வழி தெரியலையம்மா, இவகிட்ட கேட்டா டாக்குமெண்ட் தரமாட்டேன்றா, அவ என்னன்னா டாக்குமெண்ட் கொடுக்கலன்னா வீடியோ லீக் பண்ணிடுவேன்றா, அப்படி வீடியோலாம் வெளியே வந்துச்சுன்னா இங்கே வீட்டில் நீ வச்சிருப்பாங்களாமா, அப்புறம் போலீஸ் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடும், நான் என்னம்மா பண்ணுறது, அதான் நான் இருக்கிறதுக்கு பெசாட்ட போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸ் சொல்லையில, முட்டாள் எப்போ பார்த்தாலும் அவசரமாக தான்டா முடிவெடுப்பியாடா, இந்த வீட்டுக்குள்ளே தான் டாக்குமெண்ட் எங்கேயாவது இருக்கும், கண்டிப்பாக அவள் ரூமுக்குள்ளே வச்சிருக்க வாய்ப்பே கிடையாது, ஏன்னா எப்படி சேது கேள்வி கேட்பான்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே வச்சிருக்க மாட்டா, சுற்றி முற்றி எங்கேயாவது இருக்கும், நீ போயிட்டு ஒவ்வொரு ரூமாக தேடு, நானும் சித்ராவும் போயிட்டு ஸ்டோர் ரூமில் தேடுறோம் அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தா ஈஸ்வரியும் சித்ரா வந்துட்டு ஸ்டோர் ரூமில் தேடிக்கிட்டு இருக்காங்க. போஸ் எல்லா ரூம்லையும் தேடிட்டு கடைசியாக ஸ்டோர் ரூமுக்கு வரவும் இங்கே பார்த்தா போஸ் எல்லாரும் சேர்ந்துட்டு இங்கே ஸ்டோர் ரூமில் அந்த ஃபைல் இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக ஒரு சாக்கு மூட்டைக்குள்ளே பார்த்தா ஒரு மூட்டையாக ஃபைல் இருக்குது. அம்மா இதில் பாரு நிறையா ஃபைலாக இருக்குது, சரிடா அவள் சொன்ன ஃபைல் எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி கேட்கவும், அதுதான் தெரியலையம்மா, அந்த ஃபைல் என்ன இருக்குன்னு தெரியல, சரி ஏதாவது 2 ஃபைலை எடுத்துகிட்டு போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும், சரிடா இந்த 2 ஃபைல், அம்மா பணம் 50 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா போஸ் கேட்கவும், இருடா என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறேன், என் பேங்க்ல கொஞ்சம் அமௌண்ட் கிடக்கு, சித்ரா உன்கிட்ட இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி கேட்கவும், இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லவும் மொத்த பணத்தை எடுத்துட்டு வாங்கிட்டு பார்த்தா இங்கே போஸ் 50 லட்ச ரூபா பணமும் டாக்குமெண்ட்டையும் கொண்டு போய் ரஞ்சனி கையில் கொடுத்துட்றான்.